மானியம், போனஸ், இலவசம். இதுதான் இந்த 60 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், சலுகை, மானியம், போனஸ், இலவசம். வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பெருமையாக வாங்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் வர கொடுத்துறது 1000 ரூபாய். ஒருத்தன்லாம் அந்த கொரோனா நேரத்தில் டாஸ்மார்க்கை மூடிட்டு திறந்தப்ப ஒரு 10-20 குவார்ட்டர் அப்படி போட்டுட்டான். போட்டு 2 குவார்ட்டர் முத்தம் கொடுத்து, இன்னைக்கு தான் நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் அப்படின்னு. இது உயிரோட போறியா செத்து போறேன்? ஒரு கேடுகட்ட நாடுறாது. இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இல்லை. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்குது, சேவை அரசியல் இல்லை. இந்த கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை விட்டுவிட்டு மக்கள் அரசியலுக்கு வர வைப்பதுதான் நம்முடைய கனவு. அது என்னென்ன? மக்கள் அரசியல், மக்கள் அரசியல், தேர்தல் அரசியல். லேப்டாப்பை 30 லட்சம் மாணவர்களுக்கு போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த மாசம் தேர்தலை வச்சு போன மாசம் கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். போன பொங்கலுக்கு குடும்ப அட்டைக்கு 3000 கொடுத்திருந்தால் மக்கள் அரசியல். இந்த பொங்கலுக்கு 3000 கொடுத்ததால் அது தேர்தல் அரசியல். போன முறை ஒவ்வொரு வங்கி கணக்கும் 5000 போட்டிருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த மாதம் தேர்தலை வைத்துவிட்டு போன மாதம் 15 நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் 5000 போட்டது தேர்தல் அரசியல். உனக்கு விளங்கிருச்சா? விளங்கிரும். செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல். நாம செய்யறது செயல் அரசியல், சேவை அரசியல். அவர்கள் செய்வது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். எப்படி? செப்டம்பர் 16 நாங்கள் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்க போகிறோம். அதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இதுதான் விளம்பர அரசியல், செய்தி அரசியல். அந்த விளம்பரம் செய்கிற கருமாதி அந்த காசையும் சேர்த்து 2000 கூட கொடுத்து தொலைஞ்சிருக்கலாம். இதுதான் விளம்பர அரசியல், செய்தி அரசியல். விளங்குதா? விளங்குது. இப்போ விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று ஐயா இறையன்பு சொன்ன கதைக்கு வருவோம். இது சின்ன சின்ன கதைகள். ஐயா இறையன்பு எழுதுனது என்ன சுவையா இருக்கும் பாருங்க. ஒரு கல்லூரியில சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடிக்கணும். அதுல முதல் பரிசு ஒரு மாணவன், 2வது பரிசு ஒரு மாணவன், 3வது பரிசு வந்தவன் யாருன்னு பாருங்க. காட்சியை பாருங்க நீங்களே. சார்லி சாப்ளின் உலக புகழ்பெற்ற நடிகர். அவரை மாறுவேடம் போட்டு நடிக்கிறார். இதுல முதல் பரிசு பெற்றவன் ஒரு மாணவன், 2வது பரிசு பெற்றவன் ஒரு மாணவன், 3வது பரிசு பெற்றவன் உண்மையிலே சார்லி சாப்ளின் இவர்தான். அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? ஐயா இறையன்பு எழுதுறாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப டிவி திட்டுறான், விசிலடிச்சு திட்டுறான்ல, அந்த ரோட் ஷோ போடுறவங்களோட சுத்திரியில் அந்த கதை தான். தலைவனுக்கும் நடிகனுக்கு வித்தியாசம் தெரியாம அலையிற இல்லாதனால இங்க வரும் 3வது இடத்துல இருக்கிறத நம்ம சார்லி சாப்ளின். போங்க அடுத்த கதை பாருங்க. ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துவான், ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கான். இதுவும் ஐயா இறையன்பு எழுதுனதான். இதுல என்ன பண்ணுவான்னா, அந்த பன்னி மாதிரி கத்துறதுல சின்ன பண்ணி, நடு வயசு பண்ணி, மூத்த வயசு பண்ணியா கத்துவான். காசு நிறைய வருது, எல்லாரும் காசு போடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இதே வேலை பன்னி மாதிரி கத்தி சாப்பிட்டு படுத்துக்கிறான். இப்ப என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட நான் நல்லா கத்துவேன் பன்னி மாதிரின்னு. இப்ப ஒரு போட்டி வருது 2 பேருக்கும். போட்டியில அவனும் கத்துறான், பக்கத்துல நானும் கத்துறேன். இப்ப நான் வர்றேன். இவன் திராவிடன், இவன் தமிழ் தேசியன். இவன் திராவிடன், இவன் தமிழ. புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நானும் கத்துறேன்றான். 2 பேருக்கும் போட்டி. சனம் என்ன சொல்லுது? இந்த ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் அருமையா கத்துறான். நீ போலின்னு யார என்னைய சொல்லுது. அவன் போலி, நீ போலி, அவன் தான் அருமை, அவன் தான் உண்மையா கத்துறான், அவன் தான் சூப்பர், அவன் யாரு? ஓட்டு காசு, இலவசம், அரிசி, பருப்பு, மிக்சி, கிரைண்டரு, சாராயம்.
அந்த அயோக்கிய பெயல அருமையான தலைவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்ணி அருமையா கத்துறான், இவன் தான் கத்துறான்னு. இவன் கத்திட்டு இப்ப பாரு, இப்ப உன் மையம் என்ன செய்யறேன் பாரு, வெறியாயிரான். அவனுக்கு தான் ரொம்ப மதிப்பு பாக்குறான். பார்த்தோன்னே இவங்கெல்லாம் பாராட்டுறாங்க, நீதான் நல்லா கத்துன, நீதான் நல்லா கத்துன. இப்ப போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள்ங்கிறாங்க இல்ல, அது மாதிரி இவன் வந்து என்ன சொல்றான், கைதற்றவனை சிரிக்கிறேன்னு பார்த்து நிப்பாட்றா, டே நிப்பாட்றா நிப்பாட்றா. வந்து ஒரு சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்கான், அவுக்குறான். அவுத்தா இதுவரை கத்துனது அவன் இல்லை, உண்மையான பண்ணி. அவன் என்ன சொல்றான், இப்போ மகன் சொல்ற மாதிரி, டேய் அவங்க ஏமாத்துக்காரங்கடா, அயோக்கிய போயிடா, மாத்தணும்னு வந்தவன்டா அவன் மகன் சொல்றல இந்த பண்ணி. அவன் என்ன சொல்றான், டேய் உண்மையான பண்ணி சத்தத்தையே மறந்து போயிட்டேலடா, இந்த போலி திராவிடங்களை நம்பி நம்பி உண்மையான அரசியல் அது நல்ல ஆட்சி எதுன்னு தெரியாம இப்படி மறந்து போயிட்டேலடான்னு.